சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறார். வணக்கம் தாயே, நல்லா இருக்கு. ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாச குழியில் விழுந்தேனை. தெரியுமா இதை பத்தி உங்களுக்கு விளக்கம்? ஆசை கடல்ல மனிதன் அகப்பட்டுக்கிட்டுதான். அருளற்ற அந்தகன்னா யாரியா? கருணை இல்லாத இரக்கமற்ற ஒரு அவதாரம் யாரு? யமன். அந்தகன்னா யாரு? யமன். அந்தகன் வரும்போது அவனில் யார் துணை? மரணம் வருகிற பொழுது யாருப்பா துணைக்கு வாரா? பகவான் ஒருத்தன் தான் வாரான். ஆதலினால் மனம் மறுமறை பரவிய சரவண குகனை சொல்றமா? புரியுதா? இப்ப எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? நீங்க கேட்க வந்தது என் பிள்ளையுடைய வாழ்க்கையை நல்லா ஆக்கணும்னு கேட்க வந்திருக்கிய. உண்மையா இல்லையா? ஒரு வாழ்க்கையை இழந்துதான் இன்னொரு வாழ்வை பெற வேண்டும் என்று விதியில் வந்தவர்கள் நீங்கள். அதனால இந்த பிள்ளை நினைக்கிறபடி வாழ்ந்த இடத்துல தான் புனிதமாக இருக்கும். நீங்க நினைக்கிறது மாதிரி அவளை கட்டாயப்படுத்தினீங்கன்னு சொன்னா அவ உங்களை விட்டு நீங்கி தன் வாழ்வை நானே அமைத்துக் கொள்வேன் எனும் நிலையை பெற்றிருக்கிறாள். இதுதான் உண்மை. அதனால அவ எப்படியோ தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் வாழ்ந்தா போதுங்கிற முடிவுக்கு வரப்போறீங்களா, அல்ல நீங்க பார்க்கிற மாப்பிள்ளைக்கு அவ வாக்கப்படணும்னு நினைக்கிறீங்களா? என்னப்பா வேணும்? உன் இச்சைப்படி வாழ வச்சா போதும்ல, கால் வந்துட்டு வா. இப்போ பாரு, அவளுக்கு ஒரு செருப்பை கொண்டு ஒரு அடி அடிப்பேன், பார்த்துக்கிடுவான். நீயும் கால் வந்துட்டு வா. வெத்ததுக்கு விழுங்க போய் இல்லையா? கருணை பொங்கும் உள்ளம். முதல் மனைவியா இருக்க போறியா, ரெண்டாவது மனைவியா இருக்க போறியா? புரியுதா சொல்லுது? நீ விரும்பக்கூடியவன் உன்னை ரெண்டாவது மனைவியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இருக்கான். என்ன செய்யலாம் சொல்லு? என்னப்பா செய்யணும்? பேசுமா. என்ன செய்யணும்? உனக்கு தெரியல, எனக்கு தெரியுது. அதனால நான் சொல்றேன், நீ மட்டும் கால் வந்துட்டு வா. உண்மையை தானே சொல்லணும், போய் சொல்லணுமா? வரக்கூடிய அமாவாசை வரை என்னை தொடர்ந்து பிடிச்சிக்காங்க. தெளிவு பண்ணி நல்ல வாழ்க்கையை அமைச்சு, நிலையாத வாழ்க்கை இல்லை, நிலைத்த வாழ்க்கையை பெற்று புண்ணியமா வாழ வைக்கிறேன். ஒரு ஆம்பளை பையன் கையில பிறப்பான். வா கர்மசாமிக்கு மாமா பக்கத்துல நல்லா இருக்கும். செல்வ சிறப்போடு இரு, வாழ்க. மதியம் சாப்பிட்டு போங்க, ஆத்திரப்பட்டு போகக்கூடாது. சிந்தித்து பார்த்து செயலை மாற்று மகளே. உட்கார். கர்மசாமிக்கு அப்படி எடுத்து வந்தவன். கால் வந்துட்டு வாப்பா. தம்பி தம்பி தம்பி, ஆத்திரம் வரலாம். உன் மனைவியை பற்றிய ஒரு மன உபாதையும், பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விக்குறியும், தொழிலில் நாம செய்யக்கூடியதுல ஒரு தெளிவு கிடைக்காம பிரத்யாரான ஒரு இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு வேதனையும், 3 விதமான கேள்வியை என்கிட்ட வச்சிருக்கிற. உண்மையா? கால் வந்துட்டு வா. சுவாமியே. அப்படியா? திரு நின்ற ஊர் அப்படின்னு ஒரு ஊர் வருது, அது எங்கப்பா இருக்கு? உங்க ஊர் பக்கம் தான் இருக்கா? அங்க யார் இருக்கா? சிவபெருமானா பெருமாளா? அங்க ஒரு நாள் தரிசனம் பண்ண போயிருக்கியா? போயிருக்கீங்களா? இப்ப என்னப்பா செய்யணும்? அந்த வேலையை நான் வாங்கி தந்துருந்தேன். 12 வருஷம் வேலை பாப்பா. எத்தனை வருஷம்? 12 வருஷம். அந்த பணி கிடைக்கும். பண செலவு இல்லாமல் வாங்கி தருகிறேன். தொழிலை வளமாக்கி பணத்தை தந்திருக்கேன். கடன் இல்லாமல் உன்னை வாழ வைக்கேன். இந்த வெற்றி என் பேரை போட்டுக்க. அடுத்து ஓடு. நல்லா. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர்
கோயாமுத்தூர். இரவும் நிலவும் வளரட்டுமே நம் இனிமை நினைவுகள். தாய், தாய், மகள், தந்தை வரலாம். கணவன், மனைவி, பிள்ளை. இப்படி நான் தலைகளை சொல்லுதானே. வந்து உட்காருங்க. நீ யாருடா? வா. கிச்சு கிச்சு. அண்ணா நல்ல காலில் விடலை. சாமிகிட்ட மனசை கொடுங்க. நீங்கள் குனிஞ்சு வளைஞ்சு எந்திக்கிறது எனக்கு பெருமை இல்லை. உங்கள் உள்ளத்தை பகவான்கிட்ட கொடுக்கறது மட்டும்தான் என்னுடைய சந்தோஷமே, வேற எதுவுமே கிடையாது. மனம் கனிந்தே நீ அருள் புரிவாய் திருமால் மருகா. நீங்கெல்லாம் கோயம்புத்தூரப்பா? அப்படியா? உன்னுடைய கட்டுமனைக்கு போற வழியில என் தங்கை மாரியம்மனுடைய கோயில் இருக்கலாம், இருக்கு. அதிலிருந்து ஆனந்தமாக பார்த்தா நாகம் சம்பந்தமான தெய்வங்கள் உங்க குடும்பத்துக்குள்ள வருது. இருக்கா? இறந்து போன ஒரு ஆத்மா ஒண்ணு வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கு. ஆனா 3 ஆண்டு காலங்களாக இந்த பெண்மகளினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு ஆராய்ச்சியும் நிறைவடையாத முடியாத ஒரு குழப்பமான மனோநிலைகளும் உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்களுக்கு நான் பார்த்தேன், முன்னோர்கள் செய்த பாவத்தின்படி இந்த சங்கல்பங்கள் இருக்கு. ஆனா இருதார யோகத்தின்படி வாழ்க்கை திசை மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒருநிலைப்பட்ட வாழ்க்கை அமைச்சு தரேன். அதே மாதிரி தொழிலால கொஞ்சம் மன வருத்தமும் பண நஷ்டமும் நிறைய ஆகியிருக்கிறீங்க, அதையும் தீர்த்து தெளிவாகி தரேன். இந்த ஒரு மகனுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு தொடர்பு கிடைக்க போகுது. அதை நான் பெருமையாக நடத்தி ஆனந்தமாக்கி தந்தா போதும்ல. கால் ஒன்றுவாங்க. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு உன்னை முழு முதல்லே வரலாம்ப்பா, வரலாம். இந்தா புனிதமாக நல்ல வாழ்க்கை அமைச்சு நிலைத்த வாழ்வை தருகிறேன். வெற்றி கொண்டு மகளே. ஆனந்தமா இருக்கு. மதியம் வயிறு நிறைய சாப்பிட்டு போங்க. நல்லா இருங்க. வாடா பக்கத்துல. மூத்த கணபதியே. பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்கான். கோயம்புத்தூர்ல இருந்து பொண்டாட்டி வருவாளா வரமாட்டாளா, இல்ல அவளை விட்டுட்டு நான் போயிடுவா. கால் வந்துட்டு வா, கண்ணாடியை கலத்தி தூரம் எறிஞ்சிட்டு வா. உன்னை நினைக்காமல் ஒரு செயலும் இல்லை. பிள்ளையார் எங்கடா இருக்கு? உங்க வீட்டு பக்கம் இருக்கா? அதான் முன்னை முழு முதலேன்னு பாட்டு வருது. விநாயகர் கோயில் கும்பிடுவியா, சும்மா பார்த்து சலிட்டு அடிச்சுட்டு போவியா? வண்டியில் போய் அப்படி அப்படி பார்த்து போவேன். கும்பிட மாட்டலா? காலில் விட்டு வா. படா படா. ஓம் என்னும் ஞானத்தாய் பெற்ற முதல் பிள்ளை. உட்கார்றா. ஓ மேல ஒரு குற்றமும் இல்லை, ஆனா மங்கா இருக்கான். பொண்டாட்டியுடைய மனத்தை புரிஞ்சுக்கிட மாட்டுக்கான். அவன் குடும்பம் அவன் வழியத்தான் பார்க்கறான். அதனால இவனுக்கு நமக்கும் செட் ஆகாது. அப்படி செட் ஆகணும்னு சொன்னா இவனை முழுக்க முழுக்க நம்ம வீட்டிலேயோ நம்ம கஸ்டடியில் வந்து இருந்தா இவன் கூட வாழுவோம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு உன் பொண்டாட்டி முடிவு எடுத்திருக்கான். இதுதான் உண்மை. உங்கள்கிட்ட சொன்னாலா? கால் வந்துட்டு வா. ஒரு காலத்தில் நாங்கள் கண்ட்ரோலாக வாழ்ந்து பழகின கலாச்சாரத்தில் இருந்தோம். இப்போ கூரையில் சோற போட்டால் 1000 காக்கா வந்து மேய்ண்டா. புரியுதா உனக்கு? புரிஞ்சா புரிங்கா, புரியாட்ட விட்டுரு. கூரையில் சோற போட்டால் 1000 காக்கா வரும். சோத்துக்கு அவ்வளோ மகிமை இருக்குடா. புரியுதா? என்ன புரியுது உனக்கு? அதனால் ஒரு பானைக்குள்ளே வச்சு சாப்பிடணும்னு நினச்சேன்னா கொஞ்ச நாள் அவளுக்கு மரியாதை கொடு. அப்படி வேண்டாம்னு சொன்னால் விட்டுட்டு ஒதுங்கிக்கா. என்ன வேணும் உனக்கு? வேணுமா வேண்டாமா? கால் வந்துட்டு வா.
வணக்கம் செய்வோம் வாரீர். கண்ண முடிக்கா. அப்படியா? சரி. மார்கழி பௌர்ணமி அன்னைக்கு உன் வாழ்க்கைக்கு பைசல் பண்ணி தரேன், வெற்றி ஆகி தரேன். அதுவரை பொறுமையாயிரு, எந்த பேச்சும் கொடுத்துறாத, சேர்த்து தரேன். இந்தா நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு அதே கோயம்புத்தூர் வண்டி வாகன சம்பந்தமான தொழில் யாரும் வச்சிருக்கீங்களா? வாங்க. என்ன வண்டினா வச்சிருக்கீங்க? அதை வச்சு தொழில் நடத்துறீங்களா? கால் வந்துட்டாங்க. கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது, பொண்ணுன்னு பொண்ணுன்னு நினைக்குது, எண்ணங்கள் எங்கே பறக்குது. அங்க என்னதான் பறக்குது? உள்ள எங்க பறக்கு? என்ன செய்யணும்? கொஞ்சம் கண்ணை முடிக்காங்க, உள்ள வர போவோம். என்ன நடக்குது முருகா? அமைதியாரியா, வாய முடியா? நான் தானே சொல்லதுக்கு வந்திருக்கேன், நீ ஏன் சொல்லுத? உங்க தெருவுக்குள்ள போனேன், எட்டி போனா அங்க சிவபெருமான் வரார, கோயில் இருக்கா? அங்க இருந்து எட்டி போனான்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டேனே, பின்ன என்ன? சரானா ஓம் நமச்சிவாயான்னு சத்தம் கேக்கு. கால் வந்துட்டுவாங்க. உங்களை ஆராய்ந்து பார்த்தேன். சாதகம் பார்க்க போனாலும் என்னது பார்க்க போனாலும் வளவளா வளவளான 1000 கேள்விகளை மனசில் வச்சு குழப்பம் பண்ணுவீங்களே தவிர ஒரு தெளிவுக்கு வர மாட்டீங்க. 3 ஆண்டு காலங்களாக உன் பையனுக்கு இப்போ கிரகங்கள் சரி கிடையாது, பணங்கள் நிறைய நஷ்டமாயிருக்கும். புரியுதா? அவன் இஷ்டத்துக்கு தான் செயல்படணும்னு நினைப்பான். நம்ம எண்ணங்களுக்கு கட்டுப்பட்ட மனோநிலைகள் அவனுக்கு இல்லை. அவனை டைரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இன்னொரு ஆள். நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் பல லட்சங்களை இழந்திருக்கிறோம். இதுக்கிடையில ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தமான குழப்பம் வரக்கூடிய நிலைமை இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா? அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் வண்டி வாகனத்தை ஒரு வண்டியை வச்சிருக்கவா வேண்டாமாங்கிற சிந்தனை உள்ளத்தில் ஓடும். 2 வண்டியுமே நீ வச்சுக்கலாம், நஷ்டப்படாமல் நான் உனக்கு காப்பாற்றி தந்துடுவேன். வேற என்ன வேணும் சொல்லு? அவளை என் கோயிலுக்கு என்னைக்கு கூட்டு வர அன்னைக்கு குணமாயிருவா. பக்கத்தில் வா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வெற்றியாக்கி தார, செல்வாக்கா இருப்பா. வாப்பா. நல்லா என் செல்லங்களே, சாப்பிடாம போயிடக்கூடாது, அது மட்டும் தான் இந்த இடத்துல முக்கியம். கர்மசாமிக்கு கர்மசாமி ஒரு வாழ்க்கையின் அமைப்பை பற்றி பல பேர்கள்ட்ட ஆராய்ச்சி பண்ணிட்டு எனக்கு ஒரு முடிவு கிடைக்கணும்னு ஒருத்தன் குழம்பிக்கிட்டு இருக்கான். யாருப்பா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? என்னடா, என்ன பிள்ளைடா அது? என்னாச்சு? கால் வந்துட்டு வா. நன்றும் ஏய் ஆத்திரக்காரா, சாமியவே கும்பிடல, சும்மா குனிஞ்சு வந்திருக்க. நானா பைத்தியறனால? ஆயிரம் கோடி முகங்களை பார்த்தேன் சாமி, உன்னுடைய உள்மனதை பார்த்தேன். இப்படி கஷ்டங்கள் ஆயிடுதுன்னா நம்ம சூசைட் பண்ணிக்கிறது தான் கரெக்டு, வேற வழி இல்லை அப்படின்னு முடிவெடுத்திருக்கேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. சாகத்துக்காண்டா கருப்சாமி கோயிலுக்கும், கருப்சாமி கோயிலுக்கு வந்த மாத்தணும், வாழணுண்டா, உயரணுண்டா. எந்த சூழ்நிலையும் காப்பாற்றி, மலையே சரிஞ்சு விழுந்தாலும் நில் என்று நிறுத்தி உங்க மனதையும் ஆத்மாவையும் நான் காப்பாற்றிடுவேன். தெரியுமா உனக்கு? சாமிட்டு கும்பிட்டு வா. கொடுத்துடலாமா? சரி. இன்னையிலிருந்து 8 நாளைக்குள்ள உன் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டக்கூடிய பணம் தருவேன். அவன் படிப்பையும் நான் உயர்த்தி தருவேன். இப்போ ஏற்கனவே ஒரு 3 லட்சத்துக்கு மேலே ஒரு அழுத்தமான ஒரு கடன் இருக்கு, அந்த கடனையும் உனக்கு நீக்கி தாரேன். என்ன? துணைவியாருடைய ஆரோக்கியத்தை பற்றியும் வயிற்றை பற்றியும் ஒரு கவலை இருக்கு உன் உள்ளத்துல, அதுல நோய் இல்லாம காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு வாடா. இந்தா வெற்றி மாலை கொடுப்பா என் பிள்ளைக்கு. கூப்பிடுங்க எல்லாரும் கர்மசாமிய. இந்தாடா பணம் கிடைக்கும்,
உயர்வாக வாழ்வாய். மகிழ்ச்சியோடு குடும்பத்தோட என்னை வந்து பார்ப்பேன். சந்தோஷமா இரு மகனே, ஆனந்தம் அடு. மதியம் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகணும். போகையில பணம் வேணா என்கிட்ட வாங்கிட்டு போ. பஸ் சார்ஜை பற்றி கவலைப்படாத. கர்மசாமிக்கு, ஐயன் ஐயப்ப சுவாமிக்கு. அதே கோயம்புத்தூர் எல்லை கடன்களை பற்றி மன உபாதை அடைந்து மகிழ்ந்த கடன். என்னடா கடன் வச்சிருக்க நீ? காலேஜ் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணுமா? என்ன வாய் பேசலா? என்ன கடன் கடத்துக்கு பதில் சொல்லலை. என்ன கடன் கட்டணும்? அதுதான் நான் 1000 தான் கேட்கேன். என்ன சப்ஜெக்ட் படிக்கிற? தங்கச்சி காலில் விட்டுவா. சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கா. ஓகே, நல்ல காலில் விட்டுவாடா. பிள்ளை 2 ஒன்று போல காலில் விட்டுவாங்க. பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. வாங்கப்பா. 3.5 வருஷத்துக்கு முன்னாலே சொத்துக்களை இழக்கக்கூடிய விதியை பெற்றவர்கள் நீங்கள். உண்மையா? அதே மாதிரி அறிவில்லாமல் சில நண்பர்களை நம்பி இருக்கிற பணத்தை கையில கொடுத்துட்டு ஏமாந்து வந்த மகன் நீ. நாளை வரும் நாளை கழிச்சு வரும் என்ற கற்பனையில் காலத்தை ஓட்டி வீட்டுக்குள்ள குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்க நீ. காலில் விட்டுருவோம். இடைப்பட்ட உலகில் கடன்பட்ட உனக்கு ஏனடா இந்த பொய் அறிவு? உன் கண்ணில் ஒரு நாள் தோன்றும் வடிவேலின் அரசாட்சி வெற்றி வேல் வெல்லுமடா. பிள்ளைய முழுசா நீ நினைக்கிற சப்ஜெக்டை படிக்க வச்சு தாரேன். சரியா? கடன்களை தீர்த்து தாரேன். கடன்களை தீர்த்து தாரேன். தெளிவாக நடத்தி தாரேன். இந்த பக்கவா அவனை என் நேருக்கு உட்கார சொல்லு. நீ உட்கார்ந்து கண்ண முடுறா. உடம்புல ஒரு குறை இல்லை, மனநிலைகளில் தான் பிள்ளைக்கு குறை. சரிண்ணா? சைக்காட்டிஸ்ட் மாத்திரை சாப்பிட்றானா? என்னையா காலில் விட்டுவாடா. அமைதியா உட்கார், எதையும் கண்டுக்கிடாது. கர்மசாமிக்கு 3 முறை என்னைய பார்க்கவா. பிள்ளைய நல்லாக்கி தரேன். கடன்களையும் தீர்த்து அந்த பிள்ளைய படிக்க வச்சுன்னு தந்துடுறேன். செல்வாக்காரன் நல்லா இருப்பாங்க. வாழ்க. கர்மசாமிக்கு திருப்பூர். திருப்பூர் கோவை அங்கிட்டு போய் உட்காருங்க. அடுத்து வாங்க. திருப்பூர். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. கர்மசாமி, என் பிள்ளை அது இஷ்டத்துக்கு வாழ்க்கையை அமைக்கணும்னு ஒரு குழப்பத்தை உருவாக்கி வச்சிருக்க. அது சரியா அப்படின்னு ஒருத்த மனது கேக்கு. பிள்ளையினுடைய மனதை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? உன் பிள்ளை எங்க இருக்கு? கல்யாணம் முடிச்சுட்டானா? அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கானா? அதுக்கு என்ன செய்யலாம்? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்திய? மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. அவன் உள்ளத்துக்குள்ள ஒரு பூ ஒன்று பூத்து இருக்கு. அது காதல் மலர். புரியுதா? என்ன மலர்? வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஒரு மங்கை, ஏற்கனவே கல்யாணம் முடித்து விவாகரத்தான ஒரு பொண்ணு. உண்மையானே அது உனக்கு தெரியுமில்ல? அதனால அந்த அந்த இடம் வெளியே விட்டா போதுமா? கால் விட்டு வா. இதெல்லாம் எப்படியா கண்டுபிடிக்காருன்னு நீங்க அதிசயமா நினைக்கிறீங்க. நான் ஒண்ணுமே கண்டுபிடிக்கிறேன். கருப்புசாமி எனக்குள்ள இருக்காரு, அவர் சொல்லுதாரு. அவ்வளவுதான் விஷயம். என்னடா பரமசிவா, உன் மகனுடைய மனதை அவ வசியம் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்ப வருமானத்துல ஒரு பாதி அங்க போய்கிட்டு இருக்கு. உன் மகனை நான் செம்மையாக்கி உன்கிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னா, இப்படி வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவனுக்கு வாழ்க்கை கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி அவன் மண்டையை திருத்தி வைக்கப்பட்டிருக்கு. சரியானா? அதனால அவன் சீக்கிரமா திருந்தணும். அவனை வெட்டியாக்கி உன் பக்கத்துல கொண்டு ஒப்படைச்சா போதும்னா நடத்தி வச்சு தரேன். இவள்கிட்ட திருமணம் நடத்தி வச்சிருட்டுமா? அப்போ பின்ன என்ன பேசுத போய் உள்ள கால் வந்துட்டு வாரி.
செந்தூரண்ணே இந்த பட்டுக்கோட்டையாரை தூக்கி அங்க போடுங்க. நான் விட்டு விலகிட்டேன்னு சொல்றாங்க. பொய். என்ன கிருஷ்ணன் சொன்ன மாதிரி பொம்பளை விஷயத்துல தான் எல்லாரும் பொய் சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அம்மா நான் உன்னை நம்பித்தான் இருக்கிறேன். உண்மைதான் தாய், உண்மைதான், உண்மைதான்மா, உண்மை. இல்லாம நான் எதுவுமே செய்ய மாட்டேன். எதுவுமே செய்ய மாட்டேன். உனக்கு தெரிஞ்சு உன் சமூகத்தோடய அவளை கட்டிக்கிட்டு தாய். நீ கவலைப்படாத. கண்ணை முடிக்கும். வேலையிலயும் இடைஞ்சலா இருக்குது. ஒன்றும் இல்லை, கண்ணை முடுமா முதல்ல நான் பார்க்கட்டும். அவன் பார்க்குற வேலையில் ப்ராஜெக்ட் வந்து முடிய போகுதுன்னு 1.5 மாதத்தில். அதனால் வேறு ப்ராஜெக்ட்டுக்கு வேறு கம்பெனி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நடந்துடும், கவலைப்படாத. வீணாக பயந்து பயந்து உன் இதயத்தை வீணாக்கிறாத. படபடப்பு உனக்கு அடிக்கடி வருது. காப்பாற்றித்தரேன். உன் மகனுக்கு கல்யாணத்தை நீ நினைக்கிறது மாதிரி உத்தமமான ஒரு பெண்ணோட நடத்தி வாழ வச்சு தரேன். நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம் மகளே. நல்லா அமைதியாக போய் உட்காரு. கர்மதாமிக்கு திருப்பூர் எல்லை நீதிமன்றத்தில் தொடர்புடையவன். கோர்ட்டில் கேஸ் கிடக்காமலா? உனக்கு என்னப்பா கேஸ் கிடக்கு? உங்களுக்கு கோர்ட்டில் கேஸ் கிடக்கு. பூர்வீக உனக்கு கேஸ் இருக்கா? பூர்வீக சொத்துக்கு முதல்ல பேசுவோம், அடுத்த சொத்துக்கு உங்களுக்கு பேசுவோம். உனக்கு போட்டு எத்தனை வருஷம் ஆகுது? உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகுது கோர்ட்டில் கேஸ் போட்டு? 2022 ரெண்டுமே ஒரே மாதிரி வந்திருக்கேடா. 1 2 3 4 பாதி சக்ஸஸ் ஆனது யாருக்கு? பாதி சக்ஸஸ் ஆனது உங்களுக்கு. நீங்கள் கால் பண்ணுவாங்க, நீங்கள் அங்கே நினைங்க. போட்டி போட்டு என்னையுமே குழப்பம் வந்திருக்கிறீங்க. கர்மசாமிக்கு உன் வழக்குக்குரியவருடைய மனதை உங்களுக்கு திருப்பி காம்பரமைஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் போதுமா? முடிச்சுட்டா அப்படி இந்த கோயில் தர்ம கட்டளைக்கு என்னப்பா செய்வேன்? கால் விழுத்துவான். கர்மசாமிக்கு அப்படியா? எப்போ? சரி. ஜனவரி 30ஆம் தேதி ஒரு வாய்தா வருது. சரியா போட்டிருக்காங்களா? இந்தா 30க்குள்ள உனக்கு மேட்ரை முடிச்சு தரேன். ஓடிப்போ. கர்மசாமிக்கு நீ கால் வந்துட்டு வாப்பா. அடுத்த சிந்தனையில் அதை செய்வோம். கர்மசாமி 3 பேரா? அப்படியா? 2 பத்திரம் வச்சுருக்காங்களா? சரி. நடராஜனா பூர்வீக சொத்து பத்திரம் 2 பத்திரம் 2 பேர்கிட்ட இருக்கு. சரிண்ணா? வித்தியாசமான எழுத்துக்களும் விஷயங்கமா இருக்கு. ஒருநிலைப்பட்டதா இல்லை. அதனால் இப்போ வில்லங்கமும் குழப்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதனால் இந்த விஷயத்தில் உண்மையானதை நகல் எடுத்து பார்த்து தெளிவு பண்ணி உங்கள் பக்கத்தில் வெற்றியை தந்தா போதும்ல. கால் விட்டுருவா. எத்தனை சுவாமியே, என்னைய கொஞ்சம் கூட நீ மனசார நினைக்கவே இல்லையே. காரியத்துக்கு மட்டும் வந்து நிற்கிற நீ. பக்கத்தில் வா, கண்ணை மூடு, 2 செகண்ட் உன் உள்ளத்துக்குள்ளே என்னைய பாரு. இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். நல்லா இருக்கியா? இந்தா நல்லா. கர்மசாமிக்கு சொத்து சொந்தமா வில்லங்கம் உடையவன் யார்? என்னையா சொத்து? கால் ஒன்று வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னால் சில சொத்துக்களை வியாபாரம் பண்ணி சில நல்ல பலன்களை அடைந்தாய். ஆனால் இப்போ போட்டிருக்கிற ஒரு சொத்து சட்டப்படியே கொஞ்சம் பிரச்சனையோட சொத்து இருக்குது. வில்லங்கத்துக்குரிய ஆட்களை பேசி சமாதானப்படுத்தலாம் நினச்சா 2 ஈசி போட்டதில் ஒரு ஈசியில் ரெக்கார்டு கரெக்டாக வருது, இன்னொரு ஈசி உனக்கு செட் ஆகலை. அதை நீ பார்த்தியா? இன்றைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் செக்ஷனில் மாற்றம் இருக்குது. அதை நான் செட் பண்ணி தந்துடுறேன். இடத்த முடிச்சு தரேன். காலில் வந்துட்டு வரலாம். பட்டாவுக்கு ஒரு ஈசி, பத்திரத்துக்கு ஒரு ஈசி. வந்து உட்காரலாம். கொஞ்சம் நினச்சிக்காப்பா. அந்த இடத்துல இந்த கனியை கொண்டு போடு. ஜெயித்து என்னை வெற்றியுடன் காண வருவாய்.
அதுக்கு என்னை பிறகு பார்த்துட்டுப்பா வர வைக்கிறேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. ஓஹோ, அப்படியா? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாருப்பா? பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? கால் வந்துட்டுவாமா. காதல் கனிரசமே காதல். யார் பாடின பாட்டு தெரியுமா? அதெல்லாம் அண்ணாச்சிக்கு தெரியும். பியு சின்னப்பா பாடின பாட்டுன்னு. என்னக்கா வேணும்? என்ன படிக்கிறான்? கொஞ்சம் கண்ணை மூடுங்க. நல்ல நிதானமாக இருங்க பார்ப்போம். வந்துடுவானா? ஓகே, கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு தாமா, இந்த முறை வெற்றி அடைந்து என்னை காண வருவாய். நடந்தாச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரளாவில் யார் இருக்கா? ஏகவும் மறந்தனையோ ஈன்றவர் நெஞ்சை மீறவும் பயந்தனையோ. தலைவன் தலைவி, கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். மனவேதனை என்னும் தீயதனாலே வெந்தே மாழ்வதா இது நன்றோ தேவதாஸ். என்னப்பா வேணும்? மகளோட வாழ்க்கை எல்லாமே துன்பத்தில் இருக்கும். இப்பொழுது அவளுடைய மனநிலைகள் அவனை விட்டு விலகவும் முடியாம வாழவும் முடியாத நிலைமையில வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதான் இணை பிரியாத சிநேகம் மறந்தனையோ. ஆனா அந்த வாழ்க்கை அவன் கூட ஓடுமா அப்படின்னு பார்த்தேன். உன் பிள்ளை சாகணும்னு முடிவெடுத்திருக்கான். புரியுதா? தன்மான குறை வந்துடக்கூடாது, உயிரை விட்டுருவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவ இருக்கான். அவங்க ரெண்டையும் சேர்த்து வச்சா போதுமா? ஒரு மனம் சரின்னு சொல்லுது, இன்னொரு மனம் பொருந்தலையே. கால் வந்துட்டு வரலாம். ஒரு மனதை உறங்க வைத்தான், ஒரு மனதை தவிக்க விட்டான். இருவர் மீதும் குற்றமில்லை, இறைவன் செய்த குற்றமடி. பொம்பளை பிள்ளைக்கு இந்த நச்சு ஏற்பட்டுச்சுன்னா அவன் எப்படி மனசார திருந்துவான்? இவன் கூட வாழுதை விட பிரித்து வேற வாழ்க்கையை பெற்றுடலாம், அப்படின்னா வீட்டிலேயே இருந்துட்டு வேணாலும் போகலாம் அப்படின்னு இவா மனசு சொல்லுது. நம்ம குடும்பத்துப்படி நாளைக்கு சொந்த பந்தங்கள்லாம் தலை குனிஞ்சிடக்கூடாது, அவன் திருத்தி வாழ்தாம்னா அவன் தளபதி அதாம்னு விட்டுருவோமே அப்படின்னு நீ நினைக்கிற. இந்த ரெண்டுக்கும் இடையில நான் பார்த்தேன், அவங்க வீட்டுக்குள்ள மரண சம்பவமான சூழ்நிலைகள் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுல நம்ம பிள்ளையுடைய மனம் பாதிச்சிடக்கூடாது என்பதுதான் இங்க ஏற்பட்ட விதை. அதனால 6 மாத காலங்கள் அவகாசம் இருக்கு. 6 மாதமும் அந்த பிள்ளைய உன் வீட்டில் கொண்டு வந்து வைக்க, அவனை திருத்தி கொண்டு வந்து உன் காலில் விட வச்சு கூட்டு போக வைக்க. கால் விட்டு கர்மசாமிக்கு. என்னம்மா நில்லுங்க. அதனால ஒருநிலைப்பட்ட மனதோட வழிபடக்கூடிய மனதுக்கு வாங்க. உங்க எல்லைக்குள்ள ஏற்கனவே நான் கர்மசாமி தான் இருக்கேன். உண்மையா? நீங்க என்னை வணங்கக்கூடியவங்க தான். ஆனாலும் என்னை அப்பப்போ கோவப்பட்டு கொஞ்சம் ஏசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, பிள்ளைகளுக்கு தகப்பனை ஏசத்துக்கு உரிமை இருக்குல்ல. கொஞ்ச நேரம் கண்ண மூடி என்னை நினைக்க பார்ப்போம். இந்த அப்பா வெற்றியா பிடிச்சு தாரேன். பௌர்ணமிக்கு முதலாளி என்னை வந்து பாருங்க. கர்மசாமிக்கு அதே காரைக்குடி எல்லை என் சொத்துக்களில் இருக்கின்ற பிரச்சனை திறன்னு காட்டு வந்தவன்.
முத்தான முத்தல்லவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ உன்னுடைய இடத்துக்குள்ள போய் பார்த்தேன்.